அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இந்த வருஷம் மலையாள திரையுலகம் சிறப்பான ஒரு படைப்புகள குடுத்துட்டு வருது. இப்போ ஆல்ரெடி 4, 5 பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் ஆல்ரெடி ஜனவரிலேருந்து இப்போ வரைக்குமுமே 2024ல சிறப்பான படங்கள்லாம் வந்துருச்சு ஆல்ரெடி. குறிப்பா சொல்லணும்னா பிரம்மயுகம், அப்புறம் பிரேமலு, அன்வேஷிப்பின் கண்டத்தம், அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாட்டுல வந்து 50 கோடிய கடந்து பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்க டைரக்ட் படமா வந்திருக்க மஞ்சுமல் பாய்ஸ், குணா படம் ரெஃபரன்ஸ் வச்சு இந்த மாரி பல படங்கள் ஹிட் ஆயிட்டு இருக்கு. அந்த வரிசையில வித்தியாசமான ஒரு விறுவிறுப்பான ஒரு கிரைம், மிஸ்ட்ரி, த்ரில்லர் பாணியில இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு படம். மார்ச் 15ஆம் தேதி மலையாளத்துல டைரக்ட்டா இங்கிலீஷ் சப்டைட்டிலோட நம்ம ஊர்லயும் ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் "அஞ்ச கள்ள கொல்லன்". ஆம், அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து பூச்சாண்டி அப்படிங்கிற வேர்ட வந்து நம்ம யூஸ் பண்றோம்ல, அந்த மாரி சின்ன பசங்கள பயமுறுத்துறதுக்காக சொல்லப்படுற அந்த பூச்சாண்டி மாதிரியான அந்த சொல்லாடல் தான் இந்த "அஞ்ச கள்ள கொக்கன்". ஸோ இந்த படத்த வந்து மலையாளத்துல நிறைய வித்தியாசமான வேடங்கள்ல ஏற்று நடிக்கிற செம்பன் வினோத் ஜோஸ் தான் தயாரிச்சு, நடிச்சு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அது இல்லாம இந்த படம் வந்து ஏற்கனவே சொன்ன மாரி விறுவிறுப்பான மிஸ்ட்ரி, கிரைம், த்ரில்லர் நல்ல விறுவிறுப்பா இருக்கு. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அந்த படம் பார்த்துட்டேன். நல்ல ஒரு வித்தியாசமான கதைக்களம், நல்ல வித்தியாசமான படங்கள்லாம் பார்ப்பேன். விறுவிறுப்பா இருக்கணும், கிரைம் மிஸ்ட்ரிலாம் வந்து வேற லெவல்ல இருக்கணும்னு சொல்றவங்களுக்காக இந்த படம் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு சிறப்பான படம். ஒன் டைம் வாட்சபிள் தான், ஏமாத்தாது இந்த படம். இந்த படத்துல வந்து சவுதி வெள்ளக்கா அந்த படத்துல வந்து நடிச்ச லுக்மன் அவரன், அப்புறம் செம்பன் வினோத் ஜோஸ், மெரின் பிலிப், அப்புறம் மணிகண்டன் ஆச்சாரி, மேகா தாமஸ் இப்படின்னு சொல்லி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு 1 மணி நேரம் 24 நிமிஷத்துல முடிஞ்சிரும். கிட்டத்தட்ட ஒரு அ ஒரு குயிக் வாட்சா பார்த்து முடிச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. 124 நிமிஷம் தான். ஸோ இந்த படம் தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து புது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு போறோம். அந்த படம் தியேட்டர்கள்லயும், தியேட்டருக்கு அப்புறம் ஓடிடில ரொம்ப எப்படி இருக்குதுன்னு கெஸ் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாம இந்த விமர்சனம் பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இனி வாங்க இனி விமர்சனத்துக்குள்ள போலாம். படத்தோட கதை என்னன்னா, ஒரு கிராமத்துல ஒரு நில உரிமையாளர் வந்து வசதியானவர் வந்து கொலை செய்யப்படுறாரு. அதுக்கு சம்பந்தப்பட்டவங்கள வந்து கொலை செய்யறதுக்காக அவரோட 2 பசங்கள வந்து முயற்சி எடுத்து, அவங்க வந்து சட்டத்துக்கு கட்டுப்படாம அவங்களா ஒரு கையில துப்பாக்கி வச்சுட்டு சுத்துறாங்க. யார் யாரெல்லாம் இதுல ஈடுபட்டவங்க தேடி தேடி கண்டுபிடிச்சு அவங்கள போட்டு தள்ளுறாங்க. இந்த இந்த சமயத்துல நில உரிமையாளரால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சரண்டர் ஆகுறாரு. நான் தான் கொன்னேன்னு சொல்லி. அந்த சரண்டர் ஆனவருக்கும் அந்த போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்கிற செம்பன் வினோத்துக்கும் ஏற்கனவே பெரிய பகை. அதனால தான் அவர் அங்க சரண்டர் ஆயிருப்பாரு. ஸோ இவரு வந்து அப்பா கொலையில சரண்டர் ஆயிருக்கான்னு சொல்லி அந்த பகையினாலன்னு சொல்லி அவங்க 2 பேரும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. இப்போ வந்து இது ஒரு மும்முனையான போட்டி பகைன்னு வந்துருது. ஏன்னா ஏற்கனவே அப்பாவ கொன்னவங்கள பழிவாங்குறதுக்கு அப்போ வந்து தேடிட்டு இருக்க 2 பையங்க, அப்புறம் சரண்டர் ஆன மணிகண்டன் ஆசாரி, அது இல்லாம ஆ போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்கிற செம்பன் வினோத் அந்த ஸ்டேஷன்ல 3 பேரும் சந்திக்கிறாங்க கிளைமாக்ஸ்ல ஒரு கட்டத்துல. அது வந்து பெரிய பழிவாங்கல், ஒரு சண்டையா, பெரிய ஒரு பிரச்சனையா வருது. இதுக்கு நடுவுல அந்த ஸ்டேஷன்லயே வந்து புதுசா ஜாயின் பண்ண கான்ஸ்டபிளும் இந்த பிரச்சனைக்குள்ள இன்வால்வ் ஆகுறாரு. அவருக்கு சம்மந்தம் இருக்கு. ஸோ இதுல அவருக்கு என்ன இன்வால்வ்மென்ட், கடைசியில என்ன நடந்ததுன்னு பரபரப்பான ட்விஸ்டோட முடியறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. எதிர்பாராத ட்விஸ்ட்டு தான் படத்துல நெறைய இருக்கு. கிளைமாக்ஸ்லாம் கண்டிப்பா வந்து நம்மளால கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு சிறப்பான ஒரு படமா வந்திருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள் தான். அந்த அளவுக்கான ஒரு சிறப்பான படம் இது. ஸோ இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா, போராட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டுப்புற கலைய மையமா வச்சு, இதுல வந்து காந்தாரா ஸ்டைல இணைச்சு, அந்த ஸ்டைல்ல வர மாரி விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காரு இயக்குனர். அந்த ஒரு போராட்டுக்கு நாட்டுப்புற கலைய வந்து நல்லா காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அத பேஸ் பண்ணி தான் கதையே நகரும். அது அந்த ஒரு ஒரு முடிச்சா அவிழும்போது அது எதனால அப்படின்றது படத்துல வந்து போர் அடிக்காம என்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அது நல்ல ஒரு வித்தியாசமான முயற்சி, பாராட்டத்தக்கது. நாட்டுப்புற கலைகள அழியாம பாதுகாக்கிறதுக்காக காந்தாரா ஸ்டைல்ல பண்ணியிருக்க இயக்குனர் பாராட்டுகள். அது இல்லாம என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே, எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, பல முடிச்சுகள் அவிழும்போது இன்ட்ரெஸ்டிங்கா நம்மள சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஸ்லாம் சிறப்பாவே போகுது படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் போர் அடிக்காமலே போகுது ஓரளவுக்கு. செம்பன் வினோத் ஜோஸ் தான் அந்த படத்துல மெயின் பில்லர்ன்னு சொல்லலாம். அவர் தான் அந்த படத்த வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வேஷத்துல பார்க்கறதுக்கு நல்லவரா இருந்துகிட்டு அவர் பண்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட்டோட இருக்கும். சொன்னா ரிவீல் ஆயிடும். நீங்க படத்த பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அவர் தான் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. வில்லத்தனம், நயவஞ்சகம்லாம் கலந்து மிரட்டுறாரு. சிறப்பான நடிப்பு. அவருக்கு பாராட்டுகள். அது இல்லாம படத்துல முக்கியமான கேரக்டர்ல மணிகண்டன் ஆசாரி நடிச்சிருக்காரு. அவர் தான் ஷோ ஸ்டீலர்ன்னு சொல்லலாம். அவர் வர சீன்லாம் சிறப்பாவே இருக்கு. மலையாளத்துல சிறப்பான நடிகர்களா அறியப்படுற விநாயகம், கலாபவன் மணி இந்த மாதிரியான நடிகர்கள் நடிக்க வேண்டிய கேரக்டர். அத வந்து அவர் அனாவசியமா நல்ல ஸ்வாகோட பண்ணியிருக்காரு மணிகண்டன் ஆசாரி. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம்.
அதெல்லாம் படத்தில் கிட்டத்தட்ட ஹீரோ கேரக்டரில் வரவர் தான் புது கான்ஸ்டபிளாக பயந்த சுபாவத்தோட வரவர் தான் லுக்மன் அவரன். அவர் ஏற்கனவே சவுதி வெள்ளரிக்கா அந்த படத்துலேயே நல்ல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பார். பல படங்கள்லேயும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருவார். இந்த படத்தில் வந்து ரொம்ப பயந்த சுபாவமாக எதுக்கெடுத்தாலும் பயந்து நடுங்கிற மாதிரி, ஒரு ஏதாவது ரத்தத்தை பார்த்தா அலற மாதிரி இருக்கும். கடைசியில் கிளைமேக்ஸில் எதிர்பாராத ஒரு விஸ்வரூபம் எடுப்பார். படமாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். அது சிறப்பான நடிப்பு. அவருக்கு நம்ம பாராட்டுகள் தெரியப்படுத்தலாம். ஏன்னா இவங்க 3 பேர் தான் முக்கியமான கேரக்டர். செம்பன் வினோத், அப்புறம் மணிகண்டன் ஆசாரி, அப்புறம் இந்த ஒரு லுக்மன் அவரன். கிட்டத்தட்ட ஹீரோ வந்து லுக்மன் அவரன் தான். இவங்க தான் முக்கியமான கேரக்டர்ஸ். அது இல்லாமல் படத்தில் இன்னொரு இந்த அப்பாவை வந்து கொன்னவங்க பழி வாங்குற வர அந்த 2 பசங்க கேரக்டரில் வரவங்க சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க. இந்த கதைகளை வந்து கிட்டத்தட்ட 80 காலகட்டங்களில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த காலகட்டங்களில் அந்த மைக்கேல் ஜாக்சனோட அந்த ஒரு பீட்டை போட்டுக்கிட்டு அந்த அண்ணன் தம்பியில் ஒருத்தர் வந்து அந்த ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி ஆடிக்கிட்டே போய் அந்த சண்டை வலிக்கிறது, சண்டை போடுற சீன்ஸ் எல்லாமே வேற லெவலில் ஸ்டண்ட் கொரியோகிராஃபின்னு ஸ்டண்ட்டு, டான்ஸையும் கலந்து மிக்ஸ்டு கொரியோகிராஃபி பார்க்கவே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த 2 கேரக்டரில் வந்தவங்களும் சிறப்பான நடிப்பு வெளிப்படுத்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அதெல்லாம் படத்தில் முக்கியமான கேரக்டரில் வந்து ஸ்ரீஜித் ரவி, மேகா தாமஸ் இவங்களும் அவங்க கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேஸ்ட் எல்லாம் படத்தில் நல்லா இருக்குது. அது இல்லாமல் கேமராலாம் வேறு லெவலில் இருக்குது. மியூசிக் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மணிகண்டன் ஐயப்பா தான் இந்த படத்தில் 2 நாட்டுப்புற பாட்டை வந்து சிறப்பாகவே நம்மளும் ரசிக்கக்கூடிய அளவு, எல்லா மொழிக்காரங்களும் வந்து ரசிக்கக்கூடிய அளவில் எப்படி காந்தாரா படத்தில் அந்த கிளைமேக்ஸ் பாட்டு வந்ததோ, அந்த மாதிரி 2 நாட்டுப்புற பாட்டையும் படத்தில் திணிச்சுட்டு படத்தில் வந்து நல்ல ஒரு திணிக்காம நல்ல ஒரு படத்தோட இயைந்து வரா மாதிரி நல்ல இயல்பா, நல்ல லேயரா வரா மாதிரி நல்லா சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பாடல்களும் பிஜிஎம்மும் வேற லெவல். பிஜிஎம் மியூசிக்லாம் டன் 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 ஒரு மியூசிக் வரும். நீங்கள் படத்தை பாருங்கள், நீங்களே ஃபீல் பண்ணீங்க. செம்மையா வச்சிருப்பாரு மியூசிக்கு. மணிகண்டன் ஐயப்பாவுக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படம் ஆஹா ஓ மைனஸே இல்லையானா ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. என்னன்னா படம் வந்து என்னதான் ஸ்பீடாக போனாலும் ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணிக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. சில காட்சிகள்லாம் தேவையில்லாமல் இருக்குது. நீங்கள் படம் பாருங்கள், எந்த சீன்ஸ்னு உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் நான் லீனியராக வந்து சஸ்பென்ஸோட சொன்னாலும் சில இடங்களில் வந்து இது ஃபாஸ்ட்டாக கடந்து போகுது. அந்த நான் லீனியர் சப்ஜெக்ட்ஸ் வந்து அது வந்து நம்ம கெஸ் பண்ணுறதுக்குள்ளே கடந்து போயிடுது. அது வந்து ஒரு வகையில் ப்ளஸ் பாயிண்ட்டை பார்த்தாலும் நம்ம யூகிக்கிறதுக்கு டைம் கொடுக்காமலே முடிச்ச மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அது இல்லாமல் இது வந்து லீனியராக வச்சிருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அது இல்லாமல் விசாரணை படத்தில் வர அந்த போலீஸ் ஸ்டேஷனோட அந்த ஃபைட்ஸ், அந்த மாதிரி சண்டைகள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அது சின்ன விஷயம் தான், கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். மற்றபடி இந்த படம் வந்து படத்தில் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் மற்றும் ஒரு சில இந்த அடல் சீன்ஸ்லாம் இது வந்து 18 தான் பார்க்கக்கூடிய படம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, விறுவிறுப்பான மிஸ்ட்ரி த்ரில்லர்லாம் பார்ப்பேன். அது எந்த மொழியாலாம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு மலையாளத்தில் எப்படி அவங்க கதைக்களத்தை கொண்டு போவாங்கன்னு சொல்லி. இது வந்து ஐப்பட்ட புஸ்தகம் மாதிரியான ஒரு கதைக்களம் தான். சிறப்பான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர். ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்கு வரைக்குமே நல்லா இருக்கும். இந்த ஒன்று ஒன்றா அந்த கிளைமேக்ஸ் வரும்போது தான் ட்விஸ்ட்லாம் ஒன்று ஒன்றா வரும். நம்மளே எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அது இல்லாமல் நான் லீனியர் பாணியில் சொல்லியிருக்கிறதும் ஒரு நல்ல ஒரு முயற்சி. ஸோ இந்த படத்தை தயாரித்த செம்பன், வினோத் ஜுவல்ஸுக்கும் மொத்த குழுவினருக்கும் நடிகர்களுக்கும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த படம் இப்போ தேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படம் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். விறுவிறுப்பான படம், மிஸ்ட்ரி த்ரில்லருக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். எதிர்பாராத அடுத்து என்ன நடக்கும்னு இந்த ஒரு இதோடயே வச்சுருப்பாங்க. நம்மள மிஸ்ட்ரியோடவே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவில் என்கேஜிங்காக கொண்டு போயிருக்க இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இதான் இந்த படத்தோட ரிவ்யூ. ஸோ இந்த படம் இப்போ தேட்டர்களில் ரிலீஸ் ஆயிருக்கு. கூடிய விரைவில் ஓடிடியில் வரும்போதும் கண்டிப்பாக வரவேற்கிறோம். அப்போ ஏன்டா விட்டுட்டோம்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு தேட்டரில் இருக்க எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். மியூசிக்கோட அந்த எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட சைட்லேருந்து ஒரு நல்ல ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னிட்டு தெரியப்படுத்துங்க. வேற ஒரு விமர்சனம் அல்லது முன்னோட்டம் அல்லது அப்டேட்டில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.